கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த செய்தியிலே காணாமல் போகாத 99 ஆடுகளையும் காணாமல் போகாத 9 காசுகளையும் நாம் தியானித்தோம். இப்பொழுது காணாமல் போகாத மூத்த குமாரனை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த தியானம் நாம் யார் என்பதையும் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதையும் உங்களுக்கு சுட்டிக்காட்டும். நாம் தேவனுடைய சமூகத்தில் திறந்த உள்ளத்தோடு இந்த உவமையை தியானிப்போம். தியானிப்பதற்கு முன்பாக ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அவருடைய சத்திய ஆவிக்காக நம்ம இரக்கம் பாராட்ட ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, இந்த உவமைகளை நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த வேளையிலும் காணாமல் போகாத மூத்த குமாரனை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்கள் உள்ளங்கள் திறக்கப்படட்டும். இந்த உணர்வுகள் நாங்கள் யார் என்பதையும் நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக சத்திய ஆவியாகிய அந்த தேற்றவாளன் எங்கள் உள்ளத்தை ஆராய்ந்து குணப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அடியானை மறைத்து நீர் வெளிப்படும், நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சரி, முன்பாகவே நான் சொன்னது போல இந்த 3ஆம் உவமைக்கு நாம் எல்லோரும் கெட்ட குமாரன் என்று மனம் திரும்பின ஒருவனை கெட்டவனாக சொல்லுவோம். இந்த மூத்த குமாரனை நல்லவன் என்று சொல்வதா, நியாயமானவன் என்று சொல்வதா, இவன் எப்படிப்பட்டவன், இவனை நீதிமான் என்று சொல்வதா? நல்லவன் என்று சொன்னால் அதற்கான குணம் இவனிடத்தில் வெளிப்பட வேண்டும். நீதிமான் என்று சொன்னால் இவனுடைய உள்ளம் கிறிஸ்துவின் உள்ளத்திற்கு ஒப்பாய் இருக்க வேண்டும். இவன் பரிசுத்தவான் என்று சொன்னால் இவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பரிசுத்தம் வெளிப்பட வேண்டும். பாவிகளை ஏற்றுக்கொள்ளுகிற கிறிஸ்துவின் உள்ளம் இவனிடத்தில் பிரதிபலிக்க வேண்டும். இப்படி எல்லாம் இருந்திருந்தால் இவன் மூத்த குமாரனாகவே இருக்கட்டும், இவன் நீதிமானாகவே இருக்கட்டும், தொலைந்து போனவன் கெட்ட குமாரனாகவே இருக்கட்டும், மனம் திரும்பி வந்தவன் கெட்ட குமாரனாக இருந்தாலும் இவன் உள்ளம் நான் சொன்ன நீதிமானாய் பரிசுத்தவானாய் கிறிஸ்துவின் உள்ளத்தோடு ஒத்து போகிறவனாய் இருந்தான் என்றால் அவன் குற்றம் உள்ளவனாய், இவன் உத்தமனாகவே இருக்கட்டும். தியானிப்போம் திறந்த மனதோடு. இப்போ இந்த ஊமையில் இளையகுமாரன் வந்துட்டான். வந்த உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா 24வது வசனம், லூக்கா 15ஆம் அதிகாரம் 24வது வசனம் என்ன சொல்லுது? என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்று அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. பரலோகத்தில் கொண்டாட்டம் நடந்துச்சு, இங்கேயும் கொண்டாட்டம், 2வது உவமையிலையும் கொண்டாட்டம். பட் இங்கே தான் கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்? குமாரன் வந்துட்டாரு, கொளுத்த கன்று அடித்து சந்தோஷப்பட துவங்கினார்கள். இப்போ என்ன ஆச்சுன்னா 25வது வசனம் சொல்லுது, அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான், அவன் திரும்ப வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாக்கியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு, இது அவனுக்கு பெரிய ஆச்சரியம். ஏன்னா இவனுடைய வீடு இதற்கு முன்பாக அப்படி இருந்ததில்லை. அவன் வீட்டில் நடன களிப்பு இருந்தது கிடையாது. சந்தோஷம் இந்த மாதிரியான கொண்டாட்டங்கள் இருந்ததில்லை. அவன் வீட்டுக்கு வருகிற பொழுது இதை பார்க்குறான், ஆச்சரியப்படுறான். ஐயோ, இது நம்ம வீடு தானா? நம்ம வீடு இதற்கு முன்பாக இப்படி ஒரு கொண்டாட்டத்தை கண்டதில்லையே, ஏன் இப்படி இருக்குது? உடனே கிட்ட வரான், உள்ள போகல. நல்லா பாருங்க, கிட்ட வரான். வந்த உடனே என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்தோடே உம்முடைய தகப்பனிடத்திற்கு வந்து சேர்ந்தபடினாலே அவருக்காக கொளுத்த கன்றை அடிப்பித்தார்கள் என்றான். அவருக்காக கொளுத்த கன்று. இப்போ அவன் சொல்லுகிறான், எத்தனை பெரிய சாட்சி! உன் சகோதரன் மரித்தான், அவன் திரும்பவும் வந்துட்டான், காணாம போனான், திரும்பவும் வந்துட்டான். அவனுக்காக ஒரு கொளுத்த கன்று அடிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு பலி இடப்பட்டிருக்கிறது. அந்த பலி அந்த சந்தோஷத்தின் துவக்கமாக இருக்கிறது. அந்த பலியின் பந்தி அந்த சந்தோஷத்திற்கான ஊற்றாய் இருக்கிறது. அந்த பலியில் அடிக்கப்பட்ட அந்த பந்தியில் பங்கு கொள்ளுகிற ஒவ்வொருவர்களும் தேவனுடைய சந்தோஷத்தில் களி கூறுகிறவர்களாக இருக்கிறார்கள். காணாமல் போன அந்த ஒரு இளையகுமாரன் வருகிற பொழுது அங்கே கொண்டாட்டம் நிகழ்ந்திருக்கிறது, சந்தோஷம் நிகழ்ந்திருக்கிறது.
அவன் சாட்சி சொல்கிறான், அவன் காணாமல் போனான், சுகத்தோடே திரும்ப வந்தான். உன் தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டார், சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம். சரி, அவன் என்ன செஞ்சானா? 28வது வசனம் சொல்லுது, அப்பொழுது அவன் கோபம் அடைந்து. ஏன் கோபப்படணும்? சொந்த சகோதரன் கூட பிறந்தவன் மகனை காணான்னு சொல்லும் போது அப்பா கிட்ட இருந்த அந்த பதட்டமும் சோகமும் இவங்கிட்ட இல்லை. மகன் திரும்பி வந்தபோது அப்பா கிட்ட இருந்த சந்தோஷம் இவங்கிட்ட இல்லை. இவனை எப்படி நல்லவன் சொல்ல முடியும்? தகப்பனுடைய உள்ளம், அந்த பதட்டம், சோகம் எதுவுமே அவங்கிட்ட இல்லை. ஆனா தகப்பன் அந்த மனுஷங்க வந்து மூத்தகுமாரனை பார்த்து சொல்றாரு, பா மரித்தான், திரும்பவும் உயிர்ப்பித்தான், காணாமல் போனா, திரும்ப வந்துட்டான், வா. ஏன் உள்ள போல? அவன் கோபம் அடைந்தானா? பேசிகளிடத்தில் ஆஸ்தியை அழித்து போட்டு வந்தவன் ஒரு பாவி வரும்போது அந்த தகப்பன் இருந்துட்டு இந்த சோகமும் இல்லை, தகப்பன் இருக்கிட்ட இந்த சந்தோஷமும் இல்லை. தகப்பன் மன்னித்த மன்னிப்பை தன்னுடைய சொந்த சகோதரனுக்கு அவனை கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. ஆனால் இவன் மூத்தகுமாரன் நல்லவன். அதே நேரத்தில் இவன் என்ன செய்யறானா, உள்ளே போக மனதில்லாமல் அவன் மிகுந்த கோபம் அடைந்து, அவனுக்கு எங்க போக மனசு இல்லை, உள்ளே போக அவனுக்கு மனசு இல்லை. இவனுடைய உள்ளம் தகப்பனுடைய உள்ளத்திற்கு ஒத்து போகவில்லை. கிடைக்கப்பட்ட தன் சகோதரனை இழந்து வாடின அந்த சோகமோ, அவனுடைய இழப்போ அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சிறிதளவது கூட பாதிப்பை ஏற்படுத்தலை. தகப்பன் பிள்ளையை காணான்னு சொல்லி பட்ட பாடும், அவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையாங்கிறத எந்த இதுவும் தெரியாது. ஆனால் திரும்ப வரும்போது ஓடி கட்டி அணைத்து முத்தம் செய்து அணைத்து அவனுக்காக எல்லாவற்றையும் கொடுத்து அவனை அன்போடு பாசத்தோடு திரும்ப ஏற்றுக்கொண்ட அந்த அன்பின் ஆழமும் மன்னிக்கிற குணமும் அந்த பாவிக்காக இறங்குற தன்மையோ, அவனோடு கூட பிறந்த தன் சகோதரனுக்கு மன்னிப்பு காட்ட மனசு இல்லை. மனம் திரும்பி வருகிறவனை ஏற்றுக்கொள்வதற்கும் மனசு இல்லை. அவனை ஏற்றுக்கொண்டவர்கள் படுகிற சந்தோஷத்துல பங்கு கொள்ளவும் இவனுக்கு மனசு இல்லை. உள்ளே போக மனதில்லாமல் வெளியவே நிற்கிறான். இவனை நல்லவன் என்று எப்படி சொல்வது? இவனை நீதிமான் என்று எப்படி சொல்வது? சில நேரங்களில் இவனுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது, நான் ஆரம்பத்தில் இந்த பார்வையிலிருந்து பார்த்தேன், அவன் நல்ல விதமாக தானே இருக்குது, அவன் தான் எந்த தப்புமே சொல்லையே, அவன் நல்லவன் தானே. அவன் பார்வையில் அவனுடைய கதையை பார்க்கும்போது எனக்கு அவன் நல்லவன் மாதிரியே தெரிஞ்ச ஆரம்பத்தில். இவன் ஆஸ்தியை கேட்கல, வேசிக்கிட்ட போய் அழித்து போடலை, அப்பா விட்டு போகல, எதுவுமே பண்ணல, எந்த தப்பும் செய்யலை. ஆஸ்தி அழித்து போடல, எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப அப்பா கிட்ட வந்து நோய்வாய்ப்பட்டவனா வந்து நிற்கவே இல்லை. அப்பா கிட்ட இருக்கிறான், வேலை செய்கிறான், வைராக்கியம் காட்டுறான், பக்தியாக இருக்கிறான், எந்த வேலை சொன்னாலும் தட்டாமல் செய்கிறான், அத்தனையும் பண்ணிகிட்டே இருக்கிறான். இவன் இளையகுமாரன் செய்த ஒரு தப்பிதங்களையும் இவன் செய்யவில்லை. அப்படி ஒருத்தன் செஞ்சுட்டு வரும்போது அவனை அப்பா ஏற்றுக்கொள்றாரு, இவனால ஏற்றுக்கொள்ள முடியுதே, இவன் பக்கம் ஒரு நியாயம் இருக்குதானே. கிறிஸ்துவ வாழ்க்கை நியாய தர்மத்தை பேசுகிறதல்ல, கிறிஸ்துவின் உள்ளத்தை பேசுகிறது. கிறிஸ்துவின் பார்வையிலிருந்து ஒரு செயலுக்கு 3 பக்கங்கள் உண்டு. 1 எனக்கு தெரிந்தது, 2வது உங்களுக்கு தெரிந்தது, 3வது உண்மையில் நடந்தது. பெரும்பாலும் நமக்கு தெரிந்த காரியங்களை வைத்து, நாம் உணர்ந்த விஷயங்களை வைத்து நாம் எல்லாவற்றிலும் தீர்ப்பு செய்கிறோம், கருத்து சொல்லுகிறோம், எல்லா வகையிலும் தன்மை மேன்மையாய் காட்டிக்கொண்டே இருக்கிறோம். அதோட 2 பக்கங்கள் நமக்கு தெரிவதில்லை. கிறிஸ்துவின் பார்வையிலிருந்து ஒரு செயலை எப்பொழுது பார்க்க துவங்குகிறீர்களோ, கிறிஸ்துவின் பார்வையிலிருந்து ஒரு ஆத்துமாவை, ஒரு மனுஷனை, ஒரு பாவியை, ஒரு நீதிமானை எப்பொழுது நீங்கள் பார்க்க துவங்குகிறீர்களோ, அப்பொழுது கிறிஸ்துவின் உள்ளம் உங்களிடத்தில் பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறது. இந்த மூத்த குமாரன் கோபத்தோடு நிற்கிறான், உள்ளே போக மனசு இல்லை, பாவியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசும் இல்லை. இதில் மெயின் என்ன ஒன்று விஷயம்னா, ஒரே சந்தோஷ கூட்டம், அவனால் ஏற்றுக்க முடியல. காரணம்,
வேசிகளிடத்தில் ஆஸ்தியை அழித்து போட்டு வந்தவனுக்காக கொண்டாடப்படுகிற கொண்டாட்டம், தனக்கு கிடைக்காத அந்த கொண்டாட்டமும் மகிழ்ச்சியும் மற்றவர்களுக்கு கிடைக்கதே என்கிற அந்த பொறாமை அவன் உள்ளே போவதற்கு தடையாய் நிற்கிறது. தேவனால் ஒருவர்களுக்கு கொடுக்கப்படும் ஆசீர்வாதத்தை கண்டு பொறாமைப்படுகிறவர்கள் தன்னுடைய சுய சந்தோஷத்தை, தன்னுடைய சொந்த சந்தோஷத்தை இழந்து போகிறான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறார், நீதிமானை ஆசீர்வதிக்கிறார். அதை எப்பொழுதும் அவருடைய விருப்பம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுடைய சித்தம், அதுவே அவருடைய விருப்பம். நீதிமானை கைவிடுகிறதில்லை, நீதிமானை ஆசீர்வதிக்கிறார். அதற்காக பாவிகளையும் அவர் விட்டு விடுகிறதில்லை. அதான் தேவன் உள்ளம், அதான் கிறிஸ்துவின் குணம். அதை வெளிப்படுத்த தான் நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் பாவிக்கு ஒரு பார்வையும் நீதிமானுக்கு ஒரு பார்வையும் அல்ல, ரெண்டு பேருக்குமே தேவனுடைய பார்வையில் ஒண்ணுதான். ஆண்டவர் நேசிக்கிறாரு. இந்த மூத்த குமாரன் இடத்துல தகப்பனுடைய உள்ளம் கொஞ்சம் பிரதிபலிச்சிடாதான் பார்க்குறோம், கொஞ்சம் பார்க்குறோம். இப்போ அவன் உள்ளே போக மனசில் தகப்பன் வெளியே வருகிறார். வந்து என்ன சொல்கிறாரு? தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தார். தகப்பன் வெளியே வருகிறார், வந்து வருந்தி அழைத்தாராம். மகனே உள்ளவா, அவன் காணாம போனான், செத்து பிழைச்சு வந்திருக்கிறான், அவன் என் புள்ளதான். அதுக்காக நீ வெளியில் நிற்கிறதையும் நான் பார்த்துட்டு இருக்க முடியாது, நீயும் என்னுடைய புள்ளதான். இந்த குணம் ஏன் சகோதரங்கிட்ட இல்லை? ஆண்டவர் கேட்கிறார், பா அவன் வந்துட்டான், அவன் எனக்கு வேணும், நீயும் வெளியே நிற்க விரும்பல. வருந்தி அழைத்தாராம், வருந்தி அழைத்தார். மூத்தகுமாரனுடைய வாழ்க்கை, அவனுடைய பார்வை சரியாக இருக்கிறது என்று எண்ணுகிற எல்லோரும் மூத்தகுமாரனாகவே இருக்கிறார்கள். ஓ மூத்தகுமாரன்களே, தகப்பனுடைய பார்வையிலிருந்து சற்று சிந்தித்து பாருங்கள். பாவியை ஏற்றுக்கொண்டு அந்த சந்தோஷத்திற்கு அழைக்கிற தகப்பனுடைய சத்தம் உங்களுக்கு முன்பாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. எந்த மனுஷனையும், எந்த ஒரு சாதாரண ஆத்துமாவையும் அற்பமா எண்ணாதீங்க. அது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. நான் நீதிமான் என்றால் நீங்கள் எல்லோரும் பாவிகள் என்கிற அந்த மனோபாவம் கிறிஸ்துவ வாழ்க்கையில மாறணும். ஆண்டவர் உங்களை என்னையும் அழைத்தது எல்லாரையும் நேசிக்கத்தான். ஒருவரை நேசித்து ஒருவரை பகைப்பதற்காக அல்ல, ஒருவரை ஏற்றுக்கொண்டு ஒருவரை புறந்தள்ளுவதற்காக அல்ல. கிறிஸ்து எல்லோரையும் ஏற்றுக்கொண்டது போல, எல்லோரையும் நேசிக்கிறது போல சபையாகிய நாம் யாவரையும் நேசிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், யாரையும் புறந்தள்ளக்கூடாது. நான் ஒரு பாவமும் செய்யல, நான் சரியா தான் இருக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாரும் கிறிஸ்துவின் உள்ளம் உங்ககிட்ட இருக்குதான்னு சிந்திச்சு பாருங்க. அவர் வருந்தி அழைக்கிறார். உடனே அவன் என்ன சொல்றான்? அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலம் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலமும் உம்முடைய கற்பனையை மீறினதும் இல்லை. என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலமும் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டையாவதும் கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை அடித்து இவனுக்கு நீ கொடுக்குறீங்களே, எப்படி? இந்த குமாரனுடைய உள்ளம் கிறிஸ்து இன்னொரு இடத்துல பிரதிபலிக்கிறார். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் நல்லா கவனிச்சுங்க. இந்த 2 வசனத்தை வாசிட்டு இந்த வசனத்தை போங்க. லூக்கா 18ல் 2 மனுஷன் ஜெபம் பண்ண ஆலயத்துக்கு போனான். 10, 11, 12 வசனங்கள். 2 பேர் ஜெபாலயத்தில் ஜெபம் பண்ண போனாங்க. அதில் ஒருத்தன் பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். சரிங்களா? அந்த பரிசேயன் நின்று, தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதபடி நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்ன சொல்றான்? இந்த பரியாசக்காரன், இந்த விபச்சாரக்காரன், இந்த ஆயக்காரன் மாதிரிலாம் நான் இல்லை. அப்படி நான் இல்லாம இருக்கிறதுனால நான் சந்தோஷப்படுறேன். இவன் சொல்லுகிற வார்த்தை எதை பிரதிபலிக்கிறது என்றால், நான் நீதிமான், நான் நீதி உள்ளவன். அந்த ஆயக்காரனோ அந்த வேசியோ அந்த பாவிகளோ நீதிமான்கள் அல்ல. அவர்கள் பாவம் செய்தவர்கள், அவர்கள் குற்றவாளிகள், அவர்கள் தண்டிப்படுவதற்கான அத்தனை தகுதியும் உடையவர்கள், அவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளானவர்கள். ஆனால் நான் நீதிமான். பரிசேயன் அப்படிதான் பேசினா. அடுத்தது என்ன சொல்றான்? வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாதியத்தின் எல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணி கொண்டான். இப்போ இந்த மூத்த குமாரன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னதான்?
அவன் என்ன சொல்றான், நான் இத்தனை வருஷம் உமக்கு ஊழியம் செஞ்சேன். அவன் சொன்னான்ல, நான் தசம பாகம் கொடுக்குறேன், உபவாசம் இருக்கிறேன், ஆலயத்துக்கு சரியா போகிறேன். அதே மாதிரி இவனும் சொல்றான், நான் உமக்கு ஊழியம் செஞ்சேன், உனக்கு பயபக்தியா இருந்தேன், உமக்கு கீழ்ப்படிந்தேன், எல்லாமே இருந்தேன். அவன் பரிசை என்ன சொன்னா, இதோ நிற்கிறான் பாரு வேசி, இவனை மாதிரி நான் இல்லை, அந்த ஆயக்காரங்கிறான்ல அவனை மாதிரி நான் இல்லை. இவனும் என்ன சொல்றா, நான் வேசிகள் இடத்துல போல, நான் சொத்துக்களை அபகரிக்கல, நான் அதை வீண் செலவு பண்ணல, நான் அழித்து போடல அப்படின்னா அவன் பாவி, நான் நீதிமான் என்றான். மூத்த குமாரன் வீட்டில் இருந்தாலும் அவன் எப்பொழுது தொலைந்து விட்டான். தகப்பனுடைய வீட்டிற்குள்ளே இருந்து கொண்டு தகப்பனுடைய உள்ளம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? தன் சுயநீதியை பேசுகிறான். அவன் ஆலயத்தில் போய் நின்று தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக அவருடைய நீதியும் மகிமையும் விளங்கி நிற்கிற நிரம்பி வழிகிற ஆலயத்திலே போய் நின்று விட்டு தன் சுயநீதியை பேசி மற்ற எல்லோரையும் பாவிகள் என்று பார்க்கக்கூடிய அந்த மனதிலிருந்து தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்கிறானே, ஜெபிக்கிறானே, அந்த ஜெபம் கேட்கப்படுமா என்ன? இல்லை. நான் நீதிமான் அவன் பாவி என்று சொல்லுகிற எந்த ஒரு மனிதனுடைய ஜெபத்தையும் ஆண்டவர் அங்கீகரிக்கிறதில்லை. அவன் சொல்றான், மூத்தவனும் சொல்றான், நான் இதெல்லாம் செஞ்சேன், ஆனா அவன் செய்யலை. அவன் உங்ககிட்ட இருந்து ஆசையெல்லாம் பிடிக்கிட்டு போய் எல்லாம் அழிச்சிட்டு வந்துட்டான், நான் அழிச்சு போடலை. அப்படின்னா நான் நீதிமான், அவன் பாவி, அவனை உள்ள விடாத. அவனுடைய ஸ்டேட்மெண்ட் அதுதான். இங்க ஆயக்காரனும் என்ன செய்யறான் அப்படின்னா, ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபாயாயிரும் என்று சொல்லுகிறான். அவன் அல்ல, இவனே மன்னிக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லவில்லை, நீதிமானாக்கப்பட்டு வீட்டுக்கு போனான்னு சொல்லப்படுது. நீதிமானாக்கப்பட்டானா? ஒரு ஆயக்காரன், ஒரு பரிசேயன் போய் தன் சுயநீதியை பேசுகிறான். தேவனுடைய நீதிக்கு முன்பாக தன்னுடைய சுயநீதியை அவன் பொழிந்து தள்ளுகிறதை பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அவன் பொழிந்து தள்ளினாலும் மற்றவனை பாவி என்று கை நீட்டி சொல்லக்கூடிய அந்த குணத்தையும் பார்க்கப்படுகிறது. அவன் தன்னை நீதிமான் என்று தேவனுடைய சமூகத்தில் சொன்னார். பரலோகத்தின் பார்வையில் அந்த ஆயக்காரன் நீதிமானாய் தெரிந்தான். இப்பொழுது மூத்த குமாரன் தகப்பனிடத்தில் போய் தன்னுடைய உத்தமங்களை எல்லாம், தன்னுடைய கீழ்ப்பிடிதலை எல்லாம் அவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். தகப்பனுடைய பார்வைக்கு முன்பாக தன் நீதியை பிரசங்கிக்கிறவன், தகப்பன் பார்வையில் அந்த குமாரன் மன்னிக்கப்பட்டவனாயிருந்தான். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்பொழுதும் என்னோட இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாயிருக்கும். உன் சகோதரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர் பெற்றான், காணாமல் போனான், சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றே சொன்னான் என்றான். கவனிச்சு பாருங்க, இந்த வார்த்தை 2 முறை வரும் இந்த உண்மையில். அவன் மரித்தான், மீண்டும் உயிர்ப்பித்தான், காணாமல் போனால், திரும்பவும் காணப்பட்டான். சந்தோஷப்படணும். அவன் மரித்ததை 2 விஷயம் சொல்லுவார். இப்போ இந்த மூத்த குமாரன் ஒரு அழகான வார்த்தை சொல்றான், உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலமும் உம்முடைய கற்பனையை மீறாமல். இவன் கீழ்ப்படிஞ்சான். கீழ்ப்படுகிறது நல்லதுதான், கிறிஸ்துவ வாழ்க்கையில கீழ்ப்படுகிறது நல்லதுதான். அவன் கீழ்ப்படிஞ்சான், ஆனா யாருடைய உள்ளம் இல்லை, தகப்பனுடைய உள்ளம் இல்லை. சர்க்கஸ்ல சிங்கம் கொண்டு தான் கீழ்ப்படியுது, ஆனா அந்த மாஸ்டருடைய உள்ளம் சிங்கத்துக்கு வந்துருமா? நம்ம கீழ்ப்படுகிற கிறிஸ்தவர்களா இருக்கிறது நல்லதுதான், நல்ல விஷயம்தான். ஆனா அதை விட ஹையர் பாயிண்ட் என்ன? கீழ்ப்படுகிற கிறிஸ்தவர்களாய் மாத்திரமல்ல, அவருடைய குணத்தை பிரதிபலிக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கணும். நம்ம கற்பனைக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கிறோம், நல்லதுதான். ஆண்டவர் அதுக்காக தான் அழைச்சாரு. ஆனால் அதோடு நம்மளுடைய நோக்கம் நின்று விடவில்லை. அந்த கற்பனையை கைக்கொள்ளுகிறான் நாம் கிறிஸ்துவின் உள்ளத்தையும் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கணும். பாவியை ஏற்றுக்கொள்ளணும். கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது போல அவனை அரவணைக்கணும். எந்த வகையிலும் என்னை நீதிமானாய் நான் காட்டுக்கொண்டு ஒருவனை அற்பமாய் எண்ணுகிறது பரலோகத்தில் பார்வையில் நான் அற்பமானவனாய் தெரிகிறேன். எல்லாரும் கீழ்ப்படுகிற கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம், நல்லதுதான், தப்பு கிடையாது, கீழ்ப்படியணும். ஆனால் அதோடு சேர்த்து தேவனுடைய உள்ளத்தையும் நம்ம பிரதிபலிக்கணும். அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வசனம் சொல்லுது, இந்த காணாமல் போகாத 99 ஆடுகள் தேவனுடைய மெய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆடுகளாக இருக்குது. செவி கொடுத்தல் என்பது என்னன்னா, அது ஒரு உள்ளத்தை அறிந்த ஆடுகள். அந்த 9 காசுகளும் எஜமாட்டியோடைய முகத்தை பிரதிபலித்தது, உணர்வுகளை பிரதிபலித்தது. இந்த 9 காசும் 99 ஆடும் தன் எஜமானியும்
தன் எஜமாட்டியும் அறிந்திருந்துச்சு. ஆனால் இந்த மூத்த குமாரங்கிட்ட தகப்பனுடைய உள்ளம் பிரதிபலிக்கிறதுக்கு ஒரு குணம் கூட பார்க்க முடியல. இவன் நீதிமான், மனம் திரும்பினவன் குற்றவாளி ஆகிவிட்டான். இந்த உள்ளம் ஏன் இல்லை? இப்போ அந்த 2 இடத்துலையும் சந்தோஷம் ஆரம்பிக்குது. சந்தோஷம் வந்துருச்சு, கண்டுபிடிச்சாச்சு, கொண்டு வந்து வச்சாச்சு. 99 ஆடுகளை அரவணைத்து முத்தமிட்டு போய்விடாத, இனி நாங்கள் இருக்கிறோம், எங்களை விட்டு நகர்ந்து போகாதன்னு கட்டி இணைத்து பாதுகாத்ததை, அந்த 100 ஆடுகளும் சேர்ந்து சந்தோஷப்பட்டதை மெய்ப்பன் பார்த்தா எல்லாரையும் கூப்பிட்டான், வாங்க நான் சந்தோஷமா இருக்கிறேன், கண்டுபிடிச்சேன். என் ஒரு ஆட்டோடு சேர்த்து, நான் கண்டுபிடித்த ஒரு ஆட்டோடு சேர்த்து 99 ஆடுகளும் என் சந்தோஷத்தை பிரதிபலித்தது, வாருங்கள் என்று சொல்லி கூப்பிட்டு எல்லோருக்கும் விருது வைத்தான். பரலோகம் சந்தோஷப்பட்டுச்சு. அந்த 9 காசும் எஜமாட்டுடைய குணத்தை பிரதிபலிக்கிற வண்ணமாய் ஒரு காசை ஏற்றுக்கொண்டு 10 பிரதிபலித்தது அவளுடைய சந்தோஷத்தை. அதை பார்த்தவள் எல்லோரையும் அழைத்து கூப்பிட்டு விருந்து வைத்து சந்தோஷப்பட்டால் பரலோகம் சந்தோஷப்பட்டுச்சு. இந்த நம்பிக்கையில், இந்த விசுவாசத்தில் தான் தகப்பனோ வந்த குமாரனுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு அவனுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொளுத்த கன்றை அடித்து வாருங்கள் சந்தோஷப்படுவன் தொடங்குறாரு. 99 ஆடு போல இவன் இல்லையே, 9 வெள்ளி காசு போல இந்த மனுஷன் இல்லையே, என்ன செய்ய? அவன் கடைசியில் சொல்றான், இத்தனை வருட காலம் உமக்கு நான் ஊழியம் செய்தேன். நல்லதுதான், நல்லதுதான் தகப்பனே, நான் உம்முடைய மன்னிப்பை, என் சகோதரனுக்கு நீர் கொடுத்த அந்த பாசத்தை, மன்னிப்பை நானும் கொடுக்கிறேன், அந்த சந்தோஷத்தில் நான் கலந்து கொள்கிறேன் என்று சொல்லி அவன் உள்ளே வந்திருந்தானே என்றால் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் தகப்பன். இப்போ அந்த தகப்பனால் ஒரு வார்த்தை சொல்லியிருக்க முடியல, என் குமாரன் காணாமல் போனான், மரித்து போனான், திரும்பவும் உயிர்ப்பித்தான், காணாமல் போனான், கண்டுபிடித்தேன், வாருங்கள் சந்தோஷப்பட தொடங்குவோம் என்று சொல்லி அந்த சந்தோஷத்தில் அந்த மூத்த குமாரனும் கலந்து கொண்டிருப்பான் என்றால் பரலோகம் பெரிய சந்தோஷத்தை அனுபவித்திருக்கும். ஆனால் இவன் சொன்னது, கொண்டாட்டத்தை நிறுத்து, சந்தோஷப்பட வேண்டாம், சந்தோஷப்படக்கூடாது. ஒரு பாவையை எப்படி நீ உள்ள விடுவ? எல்லா அக்கிரமத்தையும் சேர்ந்து எல்லாத்தையும் பிரிச்சுக்கிட்டு போயிட்டானே, திரும்ப வந்து எப்படி அவனை உள்ள விடுவ? எனக்கு இந்த ஓமை இன்னொரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது என்னுடைய உள்ளத்தை பெரிதளவு பாதித்திருக்குது. இப்போ தகப்பன் சொல்லிட்டாரு, அவனை உள்ள விடு, எனக்குள்ளதெல்லாம் உனக்குள்ளதான் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இவனுடைய ஆஸ்தியை அவன் போய் செலவழிச்சு போட்டான். இப்போ தகப்பனுடைய ஆஸ்தி அவனுக்கு இருக்கும், அந்த ஆஸ்தியை மூத்த குமார்கிட்ட சொல்றாரு, எனக்குள்ளதெல்லாம் உம்முடையதுன்ட்டாரு. இப்போ மூத்த குமாரனுக்கு உனக்கு அந்த வீட்டில் உரிமை இல்லாமல் போயிடுமோ? அந்த மூத்த குமாரன் இளைய குமாரனை எப்படி நடத்துவான்? ஒருவேளை தகப்பனை ஏற்றுக்கிட்டாரு, உள்ளே வந்ததுக்கப்புறம் மூத்த குமாரன் இளைய குமாரனை குத்தி காட்டிடுவானோ, குறை சொல்லிடுவானோ? அவன் தொலைந்து போகும்போது பட்ட வேலையும் வேதனையும் தகப்பனுடைய வீட்டுக்குள் வந்து மூத்த குமாரனால் அவனுக்கு நடந்துருமோ? அந்த உணர்வு என்னை பாதிக்கிறது, அந்த உணர்வு எனக்கு பாதிக்கிறது. சபை மூத்த குமாரனை போல இருந்துடக்கூடாது, நான் அந்த மூத்த குமாரனை போல இருந்துடக்கூடாது. அப்படி நான் இருப்பேன் அப்படின்னா என் தகப்பு நான் துன்பப்படுத்துகிறேன்னு அர்த்தம். அதுக்காக நான் அழைக்கப்படலை, அதுக்காக நான் அழைக்கப்படவே இல்லை. என்னுடைய இந்த பார்வை என்னை பயம்புறுத்துகிறது. மனம் திரும்பி வந்த ஒரு பாவிக்கு தகப்பனுடைய வீடு சொர்க்கமாய் இருக்க வேண்டுமே தவிர அது நரகமாய் மாறிவிடக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, இந்த மூத்த குமாரன் உங்களுக்கு நியாயமாய் பட்டால் நீங்கள் மூத்த குமாரனாய் இருக்கிறீர்கள். தகப்பனின் பக்கத்தில் இருந்து பாருங்கள், அவருடைய உள்ளம் உங்களுக்கு தெரியும். காத்திருங்கள், தொடர்ந்து நாம் தேவனுடைய குணத்தை ஆராய்வோம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.